ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, PS4 கன்சோலில் ரிமோட் ப்ளே பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிமோட் ப்ளே வந்து நம்ம மொபைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேசுகிற அப்படி நீங்கள் பார்த்திக்க என்னோட சேனல் தான். வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ தான். ஸோ புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருக்கிறேன். கூடி சீக்கிரமே புது வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறேன். அது போக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ தான். ஸோ 8.52 தான் இப்போ கரண்ட் வெர்ஷனில் இருக்குது PS4 கன்சோலு. இது வந்து 8.03லேயே எடுத்த வீடியோ, சரிங்களா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரிமோட் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி 8.52 வந்து கரண்ட் வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் ப்ளே ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 8.03 வெர்ஷனுடைய அந்த வீடியோ, சரிங்களா? ஸோ வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரிமோட் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா, PS4 கன்சோல் ஒன்று வேணும், அது போக இன்டர்நெட் வேணும், சரிங்களா? ஸோ இன்டர்நெட் வேணும், அது போக உங்களுக்கு வந்து PlayStation நெட்வொர்க் ஐடி ஒன்று வேணும், சரிங்களா? ஸோ அது போக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது iOS, சரிங்களா? இந்த ரெண்டு மொபைலில் ஏதோ ஒரு மொபைல் வேணும். அது போக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PlayStation ரிமோட்னு இருக்கும். அதேமாதிரி iOSலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PlayStation ரிமோட்னு இருக்கும். ஸோ அது டவுன்லோட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு PS ரிமோட்டு, சரிங்களா? ஸோ இது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PlayStation நெட்வொர்க் ஐடி வந்து சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலில் வச்சாச்சு ரெடியாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கன்சோலை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கன்சோல் ஆன் பண்ணதுக்கப்புறமா ப்ரொஃபைல், அதாவது 2 ப்ரொஃபைல் இருக்குங்கிட்ட. ஸோ இந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ரிமோட் ப்ளே ஒர்க் ஆகும், சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே வந்துவிட்டோம். செட்டிங்ஸ்குள்ளே வந்து கீழே சிஸ்டம் இருக்கும். சிஸ்டம் கொடுத்துக்குங்க. அதில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது வந்து டிஜிட்டல் வெர்ஷனு, லேட்டஸ்ட் வெர்ஷனு 8.03. ஸோ இதில் வந்து இன்டர்நெட் இன்னும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜெயில் பிரேக் கன்சோலையும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து DNSலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஜெயில் பிரேக் கன்சோல் இல்லை, டிஜிட்டல் வெர்ஷன் இருக்கனால இதில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நெட்வொர்க்குள்ளே போய்க்கலாம். நெட்வொர்க்குள்ளே போனதுக்கப்புறமா செட்டப் இன்டர்நெட் கனெக்ஷன் அதுக்குள்ளே கொடுத்துக்குங்க. வைஃபை இருந்தால் வைஃபை கொடுத்துக்குங்க. லேண்ட் கேபிள் இருந்துச்சுன்னா லேண்ட் கேபிள் கொடுத்துக்குங்க. ஸோ வைஃபை எங்கிட்ட இருக்குது, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின். நீங்கள் வந்து எந்த வைஃபை கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வைஃபையில் ரெண்டுமே, அதாவது 2 டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஒரே வைஃபைல தான் இருக்கணும், சரிங்களா? இந்த மொபைலில் பண்ண போகிற மெயில் ஐடியும் இந்த PS4ல் இருக்கிற மெயில் ஐடியும் ஒரே நெட்வொர்க்கில் தான் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? ஸோ டிபி லிங்க்னு இருக்குது பாருங்கள், என்னுடைய வைஃபை தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி லிங்க் தான் இருக்கும், சரிங்களா? டிபி லிங்க் 24002E, சரிங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் 24002E ரெண்டுமே ஒரே வைஃபையில் தான், ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதை என்ட்ரு பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து IP அட்ரஸ் கேட்கும். IP அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்குங்க. டு நாட் கொடுத்துக்குங்க. DNS வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்குங்க. ஜெயில் பிரேக் கன்சோல் இருந்துச்சுன்னா மேனுவல் கொடுத்து அதில் வந்து என்ட்ரு பண்ணணும். DNS கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணணும். ஸோ இது வந்து ஜெயில் பிரேக் கன்சோல் இல்லை, அதனால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். இதுவும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்குங்க. டு நாட் யூஸ் கொடுத்துக்குங்க இது. ஸோ இதுக்கப்புறம் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அப்டேட்னு கேட்கும். ஸோ டெஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும். PlayStation நெட்வொர்க் சைன்இன்னும் சக்ஸஸ்ஃபுல் வரும். IP அட்ரஸும் சக்ஸஸ்ஃபுல் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கனெக்ஷன் ஸ்பீடு, அப்புறமா கனெக்ஷன் அப்லோட் ஸ்பீடு, இது ரெண்டும் செக் பண்ணி காமிக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி சௌரியமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடு 29.8 MBPSல வந்து டவுன்லோட் ஸ்பீடு. அது போக அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதாகிட்டே இருக்குது, செக்கிங்லேயே இருக்குது. ஸோ அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.6 MBPSல ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துக்கலாம். மறுபடியும் பேக் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரிமோட் ப்ளே கனெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா மொபைலில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ மொபைலில் பார்த்துடலாம். மொபைலில் வந்து மெயில் ஐடியை கொடுத்துடலாம். ஸோ மெயில் ஐடி எந்த மெயில் ஐடினா நம்ம இதில் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த அக்கௌண்ட் தான், சரிங்களா? அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போச்சுன்னா இந்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்துடலாம்.
ஸோ சைன்இன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம அதர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஆனால் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா PS4 வரும். PS4 கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் மேனுவல் கேட்கும். ஸோ இது கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் போட்டிருக்கு பாருங்கள், லிங்க் யுவர் PS4 மேனுவலி ஆன் யுவர் PS4 செலக்ட் செட்டிங்ஸ். சரிங்களா, PS4 போய் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போய் ரிமோட் ப்ளே கனெக்ஷன் செட்டிங்ஸில் போய் ரிஜிஸ்டர் டிவைஸ் கொடுக்கணும். அதில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பர் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து PS4 வந்துக்கலாம். இதில் வந்து ரிமோட் ப்ளே கனெக்ஷன் செட்டிங்ஸு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட் டிவைஸ்னு கேட்குது பாருங்கள். ஆட் டிவைஸ்னு கேட்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கேட்கும். இந்த நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா லிங்க் கொடுத்துடலாம். ஸோ லிங்க் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் டு யுவர் PS4ன்னு வருது பாருங்கள். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வெர்டிகோவில் வச்சிடலாம். ஸோ பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது பாருங்கள். பேக் வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கேம் வேணால் ரன் பண்ணிடலாம். இல்லை டெக்கன் இருக்குது பாருங்கள். ஸோ டெக்கன் ரன் பண்ணி பார்க்கலாம். லைன்லேயே கொடுத்துக்கலாம். ஒரு மேட்ச் ஒன்று போட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக் கொடுத்து வெளியிருந்துடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறது இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு மைக் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம பேசுகிறது இதுலேயே கேட்கும். ஸோ வேணும் அதை கிளிக் பண்ணிக்கலாம், வேண்டானா இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஆஃப் பண்ணுறது நம்ம இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணுறது இதிலே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா PlayStation 4ல் ரிமோட் ப்ளே பண்ணுறது எப்படி, மொபைலில் ரிமோட் ப்ளே பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்புதீன். நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னோட சேனல். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.